ஹாய். வீடியோஸ் அப்லோட் பண்ணியே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஸோ வியூஸ் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ நீங்கள் 50 லைக்ஸ் நம்ம சொல்கிற வீடியோஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 50 பேருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். எப்போது அந்த லைக்ஸ் கம்மியாச்சோ நானும் அப்படியே ஸ்டாப் ஆனது தான். ஸோ அகெயின் நீங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50+ எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, வீடியோஸ் போடுங்கன்ட்டு பர்சனலாக. ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் 50 லைக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது என்னோடய வியூவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களோட லைக்ஸ் எப்போ கம்மியாகுதோ நானும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா, ஸோ ரெண்டரை ஆகி அது யூடியூப்பில் அப்லோட் ஆகி ஸோ அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் அப்லோட் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், எனக்கு வியூஸ் தேவையில்லை, சப்ஸ்கிரைப் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவை ஒரு 50 லைக். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் எனக்கு ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துச்சுன்னா அந்த 50 பேருக்காக எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வருவேன். அது நான் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துப்பேன், பெரிய கமிட்மெண்ட்டாக எடுத்துப்பேன். ஸோ எப்போது லைக் கம்மியாகுதோ அப்போ என்னோடய வீடியோ ஸ்டாப் ஆகிடும். எப்போது உங்கள் லைக்ஸ் இருக்கோ ரெகுலராக அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது வீடியோஸ் வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க, எனக்கு ரெகுலராக மெசேஜ் பண்ணவங்க, ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணலன்னு கேட்குறவங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மண்டேக்கான நிஃப்டி வியூ பார்ப்போம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மண்டே பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டு ஒரு 4 ஹவரோட சப்ளையில் மார்க்கெட் நிற்கிது. 4 ஹவரோட சப்ளையில் மார்க்கெட் நிற்கிது. மொத்த லிக்விடிட்டியுமே எடுத்துகிட்டு மொத்த லிக்விடிட்டியுமே டோட்டலாக ஸ்வீப் பண்ணிவிட்டு, இந்த டோட்டலாக ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃபாலோ ஆச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு 4 ஹவரோட சப்ளை, ஒரு நல்ல ரெக்கவரி, ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அகெயின் ஒரு 4 ஹவர் சப்ளைமே நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த 2 லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணும், அதாவது மண்டே மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஆல்ரெடி ஒரு 315 கேண்டில் எப்போவுமே ரியாக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒரு 1 ஹவரோட சப்ளை இது, 1 ஹவரோட சப்ளை இது. ஸோ நான் அதை ரீஃபைன் பண்ணியிருக்கேன் 50 மினிட்ஸோட, 1 ஹவரோட டிமாண்ட் இது, அதை ரீஃபைன் பண்ணியிருக்கேன் 50 மினிட்ஸோட டிமாண்ட் இது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் மண்டே என்ன பண்ணுன்னா, ஸோ இங்கே இருக்கிற மார்க்கெட் ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆகி, ஒரு சின்ன நியூட்ரலாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே இந்த டிமாண்டில் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு, அதோட எஃபெக்ட்டு இந்த சப்ளை வரைக்கும் நிஃப்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு வியூ. இல்லை மார்க்கெட் டைரெக்டாக இன்னும் செல் சைடு தான் மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இம்பேலன்ஸ்லாம் மார்க்கெட் ஃபில் பண்ண போவாங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டில் ட்ரிகர் ஆகி ரியாக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு ட்ரை பண்ணுறது பெட்டர். இது செகண்ட் வியூ. ஓகேவா? ஃபஸ்ட்டு வியூ, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும். இல்லைனா இந்த டிமாண்டு பிரேக் அவுட் ஆகிறப்ப அகெயின் நமக்கு ஒரு ஃப்ளிப் ஜோன் கிடைக்கும். இந்த சப்ளைலேருந்து இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் இங்கே கீழே இருக்கிற நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டுக்கு மார்க்கெட் வரும். இது செகண்ட் வியூ. ஸோ மேலே இருக்கிற சப்ளை நான் ஆல்ரெடி சொன்னது தான். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த சப்ளைலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஹவர் சப்ளை போட்டிருக்கேன்னு இன்கேஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த சப்ளைலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்ளை, இந்த டிமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு. ஸோ மண்டேக்கான வியூ இது தான். ஸோ ரெகுலராக நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு டெஃபினட்டாக லைக் வந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இருப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவரோட ஃப்ளிப் ஜோனில் தான் இப்போது மார்க்கெட் ட்ரிகர் ஆகி ஒரு 700 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆச்சு. ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடே, ஸோ இந்த 315 கேண்டில், ஸோ பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவரி ஆச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட், அதாவது மண்டே மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே ஐடிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டுமே வந்திருக்கு. மார்க்கெட் இந்த டிமாண்டில் பட்டுட்டு அகெயின் இங்கேருந்து ரெக்கவரி ஆகி இந்த 4 ஹவரோட சப்ளையில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் ஃபர்தராக அந்த சப்ளைலேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா அங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகி இந்த இம்பேலன்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட 4 ஹவர் சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் 50 மினிட்ஸ் போகிறேன், 50 மினிட்ஸ் டிமாண்டு. அகெயின் இங்கே எடுத்துருக்கிறது நான் ஒரு 1 ஹவரோட டிமாண்ட். இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடி இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆகி
இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மேலே போச்சுன்னா அந்த 4 ஹவரோட சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட வியூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நான் இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வீக்கெண்ட்லேயே ஏதாவது ஒரு ஸ்டாக் எனக்கு வியூ ஆச்சுன்னா, எனக்கு கிடச்சிச்சின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க் ஒர்க் ஆகாதவங்க டெலகிராமில் போயிட்டு ஜஸ்ட்டு நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஃபால் வரதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே நம்மளோட சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் லைனுமே போட்டிருப்பேன் 24,359. எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,359 ஸ்வீப் பண்ணிவிட்டு விழுந்திருக்கும். பார்த்தீங்கன்னா 24,359 இதை பாருங்கள், இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு போய் விழுந்துச்சு பாருங்கள். இதுதான் இதெல்லாம் வியூ வந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளாம் கொடுத்தாச்சு நம்ம டெலகிராம் சேனலில். ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் வேணாலும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கான மண்டேக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்னால் ஒரு ஐடிசி, ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு என்ட்ரிஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பேக்கு, லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரோட டிமாண்ட் இந்த இடம் நான் எடுத்திருக்கேன். இதுதான் டிமாண்டு. அதில் 50% அந்த பாடிக்கிட்ட இதை நான் எடுத்திருக்கேன் இந்த டிமாண்டு. மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரப்போ, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஐடிசியோட வியூ. ஓகேவா? ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இது ஒன்று தான் இப்போதைக்கு. ஸோ ஃபர்தராக வேறு எந்த சார்ட் வந்தாலும் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ ரெகுலராக நீங்கள் லைக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ டெஃபினட்டாக அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரு 50+ லைக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கான வீடியோ எப்படியா இருந்தாலும் வந்துடும். எப்போது அந்த லைக்ஸ் கம்மியாகுதோ வீடியோ ஸ்டாப் ஆகும். தேங்க்யூ அண்ட் பாய்.